75 ஆண்டு கால இந்தியாவில் எவையெல்லாம் எந்த மாண்புகளெல்லாம் வளர்த்து இந்த நாடு காப்பாற்றப்பட்டதோ அந்த மாண்புகளின் மீது ஈவிரக்கமே இல்லாமல் கொடூரமான தாக்குதல் நேரடியாக நிகழ்கிற ஒரு காலம் இந்த காலம். 20 வயதில் பகத்சிங்கிற்கு இருந்த அரசியல் தெளிவு 70 வயதான இந்த இவர்களுக்கு எவனுக்காவது இருக்கிறதா? தமிழ்நாட்டு ஆளுநரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. கமலாலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் உட்கார வேண்டியவர் ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆளுநர் ரவிக்கு போட்டிய அண்ணாமலை தான். பிஜேபியின் RSS அரசியலை தீவிரமாக கொண்டு செல்வது உனது வேலையா எனது வேலையா? இதுதான் அவங்க 2 பேருக்கு இருக்கிற போட்டி. இஸ்ரோவினுடைய தலைவர் சோம்நாத் அவர்களை பார்த்து கேட்கிறேன், எந்த உண்மையின் அடிப்படையில் இந்திய மொழிகளினுடைய தாய்மொழி சமஸ்கிருதம் என்று நீங்கள் சொன்னீர்கள்? இஸ்ரோ தலைவரிலிருந்து ரிட்டையர் ஆன பிறகு வேற ஏதாவது மாநில கவர்னர் ஆகணுமா? நேரடியாக RSS அலுவலகத்துக்கு போ, அவன் காலப்படி கையப்படி எதனை செய்யும், உனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் உனக்கு பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்திய மொழிகளை அவமதிக்கிற உரிமையை எந்த நாய் செய்தாலும் அதை எதிர்க்கிற முதல் நாளாக நாங்கள் இருப்போம். காவிரி பூம்பட்டத்தில் இருக்கிறது, கீழடியில இருக்கிறது, கொட்கையில இருக்கிறது, சிவகலையில இருக்கிறது, மயிலாடும்பாறையில இருக்கிறது. தமிழ்நாட்டில் தோண்டுகிற இடமெல்லாம் உனது ஆரிய அம்பலத்தை முகத்திரையை கிழிக்கிற வேலையை நாங்கள் செய்ய வேண்டியதில்லை. இங்கே தோண்டினால் கிடைக்கிற எலும்பு கூடுகளும் மண்பானைகளில் செய்யும். நீ இஸ்ரோ தலைவர் உட்கார்ந்துக்கிட்டு ராக்கெட் விடுறானா எவன் காதுல பூசுத்திர வேலை செய்யற? பிரதமர் பேசுகிறார், இந்திய கலாச்சாரத்தை கொண்டு வர வேண்டும். சரி, எது இந்திய கலாச்சாரம்? வா பேசுவோம். என்னை தெருவில் நடக்க விடாமல், கோவிலுக்குள் நுழைய விடாமல், என் பெண்களுக்கு மேல் செயலை அணிய விடாமல், எனக்கு கல்வியை தராமல், காலம் முழுக்க எங்களை அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னதுதான் உனது இந்திய கலாச்சாரம் என்றால் அதை ஒழிப்பது மட்டுமே எனது முதல் வேலை, கடைசி வேலை. பெரியோர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய மாணவர் சங்கத்தினுடைய 26வது மாநில மாநாட்டினை முன்னிட்டு நடக்கிற இந்த கூட்டத்தில் பங்கெடுப்பதிலே பெருமை கொள்கிறேன். எல்லா காலங்களிலும் எல்லா காலத்தையும் விட மிக சவாலான ஒரு காலத்தை இந்திய சமூகம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சுதந்திரத்தினுடைய 75வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்திய சமூகத்திற்கு வர இருக்கிற ஆபத்தை முன்னுணர்கிற சக்திகள் எல்லாம் ஒருவித பதட்டத்திலும் ஒருவித ஆக்ரோஷம் அடைந்து கொண்டிருக்கிற சூழலிலும் நின்று கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தாக்குதல் முதலில் நம்மீதுதான் நிகழும் என்று நமக்கு தெரியும். உலகம் முழுக்க வரலாறு அதுதான். ஏன் பிஜேபி SFI போல முற்போக்கு அமைப்புகளை இடதுசாரி அமைப்புகளின் மீது குறிவைத்து இந்த மத அடிப்படைவாதிகள் நம்மை தாக்குகிறார்கள் என்றால் உலகம் முழுக்க நியதி அதுதான். உலகம் முழுக்க முட்டாள்கள் முதலில் தாக்குவது அறிவாளிகளைத்தான். இது உலகம் முழுக்க இருக்கிற நியதி. அறிவாளி என்று நான் சொல்லுவது கல்வி நிறுவனத்தில் பெற்ற அறிவை மட்டுமல்ல, சமூக அறிவை, வாழ்வியல் அறிவை பெற்று வர இருக்கிற ஆபத்தை முன்னுணர்கிற ஒவ்வொருவரும் அறிவாளிகள் தான். வர இருக்கிற இந்த தேசத்துக்கு வர இருக்கிற ஆபத்தை முன்னுணர்ந்து அவற்றுக்கு எதிராக ஒரு அறைகூவல் விடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தின் ஒரு பகுதியில் மிக முக்கியமான பகுதியாக, மிக முக்கியமான இயக்கமாக இருப்பது SFI என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இதை வெறும் வார்த்தைக்காக சொல்லவில்லை. இங்கே தோழர்கள் கூட கேட்டார்கள், நாடாளுமன்றத்தில் கல்வி நிலைக்குழுவின் உறுப்பினராக நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு நிலைக்குழுவில், ஏதாவது ஒரு நிலைக்குழுவில் உறுப்பினராக இருக்க வேண்டும், ஸ்டாண்டிங் கமிட்டி. அது நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் மிக வலிமையான ஒரு அமைப்பு, ஒரு மினி பார்லிமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு.
ஏனென்றால் நாடாளுமன்றத்தில் 500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை வைத்து ஒரு சட்டத்தை அதனுடைய எல்லா அம்சங்களையும் விவாதிக்க முடியாது. எனவே விவாதம் தேவைப்படுகிற சட்டத்தை பற்றி கூடுதலாக விவாதிக்க பல அறிஞர்களை அழைத்து விவாதித்து உரையாடுவதற்கு தேவை ஏற்பட்டால் அதை ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு நிலைக்குழுவுக்கு அனுப்புங்கள் என்று நாடாளுமன்றம் பரிந்துரை செய்யும். நிலைக்குழுவில் இருக்கிற 20-25 பேர் 2 நாள் 3 நாள் கூட ஒரு சட்ட வடிவத்திற்கு பற்றி விவாதித்து நாட்டில் மிக உயர்ந்த அறிஞர்கள், அது சார்ந்த கள அறிஞர்கள், கள ஆய்வாளர்கள், தலைவர்களை வைத்து விவாதித்து அவைக்கு, மக்களவைக்கோ மாநிலங்களவைக்கோ அவைக்கே ஒரு பரிந்துரையை கொடுக்கிற ஒரு வலிமை இருக்கிறது. வலிமை பெற்ற ஒரு அமைப்பு நாடாளுமன்றத்தின் நிலைக்குழு. நான் நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டது. எல்லோருக்கும் ஒரு விசித்திரமான கேள்வி இருந்தது. அந்த நிலைக்குழுவில் எங்களது காலம் உங்களுக்கு தெரியும். இந்த 17வது நாடாளுமன்றம் துயரத்தினுடைய உச்சமான ஒரு காலம். 75 ஆண்டு கால இந்தியாவில் எவையெல்லாம், எந்த மாண்புகளெல்லாம் வளர்த்து இந்த நாடு காப்பாற்றப்பட்டதோ அந்த மாண்புகளின் மீது ஈவு இரக்கமே இல்லாமல், நாகரிகமே இல்லாமல் கொடூரமான தாக்குதல் நேரடியாக நிகழ்கிற ஒரு காலம் இந்த காலம். அதுவும் மிக முக்கியமாக ஒரு பாசிசம் வர இருக்கிறது என்றால், ஒரு இருள் சூழ இருக்கிறது என்றால், சூழுகிற இருளினுடைய கரம் முதலில் எதை நோக்கி தாக்கும் என்றால், ஒளி எங்கே இருக்கிறதோ அதை நோக்கித்தான் தனது தாக்குதலை கூர்மைப்படுத்தும். அப்படித்தான் இந்திய சமூகத்தில் எந்த பகுதி அறிவாளியாக, அரசியல் அறிவு பெற்றவர்களாக தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்று துடிப்பு கொண்ட பகுதி எதுவோ அதன் மீதான தாக்குதலை கூர்மைப்படுத்தி நடத்துவதுதான் மோடியினுடைய இந்த காலம். எனவே அவருடைய தாக்குதலின் கூர்மையான பகுதியாக, மைய பகுதியாக இருப்பது இந்திய கல்வி சமூகம், இந்திய கல்வி நிலையங்களிலே இருக்கிற மாணவர் சமூகம். இயல்பாக அதுக்கு எதிராக தொடர்ச்சியாக நிலைக்குழுவில் எழுந்து நான் பேசிக்கொண்டே இருப்பேன். தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். பெரும்பாலும் யாரும் அதற்கு ஒத்துழைப்பதில்லை. அந்த நிலைக்குழு இருக்கிற சக உறுப்பினர்கள். ஒரு நாள் அந்த தேநீர் இடைவெளியில் ஒரு முக்கியமான அதிகாரி, ஒரு அரசு துறை செயலாளர் என்னை அழைத்து தனியாக பேசினார். என்ன பேசினார்னா, நீங்க மட்டும் எந்திரிச்சு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, அதில் 90% ஆளுங்கட்சியின் சார்ந்த உறுப்பினர்லாம் இருப்பாங்க, மற்ற யாருமே எந்திரிச்சு பேசுறதில்லை பார்த்தீங்களா சார் அப்படின்னாரு. ஆமா என்னங்க அப்படின்னா, அவர் சொன்னார், இந்த நிலைக்குழுவில் சொந்தமாக யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம் இல்லாத ஒரே உறுப்பினர் நீங்க மட்டும்தான் சார். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா கூட இருக்கிற எல்லாரும், நான் சொன்னேன், நீ சொந்தமா பல்கலைக்கழகம் இல்லைன்றதுனால நான் ஏதோ காலேஜ் வச்சிருக்கிறதாக, ஸ்கூல் வச்சிருக்கிறதாக நினைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு கரெக்ஷன் போட்டேன். சொந்தமா பல்கலைக்கழகம் இல்லாததுனாலே ஒருத்தர் பேசிட முடியாது, சொந்தமாக கல்வி சம்பந்தப்பட்ட அரசியல் அறிவு இருந்தால் தான் பேச முடியும். எனவே நான் எடுத்து பேசுகிறேன். பல்கலைக்கழகம் இல்லாத ஒரு விஷயம் இல்லை, ஆனால் அது கூடுதல் விஷயமும் கூட. ஆனால் மிக முக்கியமாக இந்த நாட்டில் நியூ எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கை அமுல்படுத்தப்பட்ட பொழுது முதல் குரல், அதற்கு எதிரான முதல் குரல் எங்கே இருந்து வந்தது? இவ்வளவு பெரிய இந்தியாவில் அதற்கு எதிரான முதல் குரல் வேறு எந்த மாநிலத்திலும் இருந்து வரவில்லை. தேசிய கல்விக் கொள்கையின் ஆபத்தை, வணிகத்திற்காக இந்திய கல்வியின் மாண்புகளை அடகு வைக்கிற இந்த கொடிய திட்டத்தின் ஆபத்தை, பாசிசத்தை, வர்ணாசிரமத்தை புகுத்துவதே கல்விக் கொள்கையின் நோக்கமாக இருக்கிறது என்பதை கற்றுணர்ந்து, அறிவால் உணர்ந்து, இது முற்றிலும் எதிர்க்கப்பட வேண்டிய கல்விக் கொள்கை என்பதை முதலில் எதிர்ப்பு குரல் எழுப்பிய மாநிலம் தமிழகம் என்பதில் நமக்கு எல்லோருக்கும் பெருமை. அதைவிட கூடுதலான ஒரு பெருமையை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். அதற்காக பாராட்டிவிட்டுத்தான் நான் இந்த உரையை துவங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் அறிந்தவரை இந்தியாவில் நியூ எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக
முதலில் போராடிய குரல் கொடுத்தது தமிழகத்தின் இந்திய மாணவர் சங்கம் எஸ்எஃப்ஐ தமிழ்நாடு என்பது பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதற்காக நான் வாழ்த்துகிறேன். பல கிறுக்கர்களுக்கு இப்போ வரைக்கும் புரிய மாட்டேங்குது. நாடாளுமன்றத்தில் ஒருத்தர் கேட்டார், அமைச்சருக்கு அருகில் இருக்கவர், என்னங்க எதை எடுத்தாலும் முதல்ல தமிழ்நாட்டில் இருந்துதா எதை எடுத்தாலும் சத்தம் போடுறீங்க, திருப்பி திருப்பி உடனடியாக முதல்ல சட்டம் இந்தியாவில் எங்கேயாவது இருக்கா? தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிரான போராட்டம் எங்கேயாவது நடக்குதா? எனவே தமிழ்நாடு எம்பிக்கெல்லாம் நாங்கள் தனியாக கூப்பிட்டு பேசுகிறோம், ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த குரல் வந்துக்கிட்டே இருக்கு ஏன்னு கேட்டார். நான் ஏற்கனவே கூட ஒரு கூட்டத்தில் சொன்னேன், ஒரு வெள்ளாமையில் ஒரு மாடு புகுந்துருச்சு. மாடு புகுந்து வெள்ளாமையை திங்குதுன்னா முதல்ல யார் ஓடி போய் மாட்டை பிடிப்பா? எந்த சம்சாரி வெள்ளாமையை செழிப்பா வச்சிருக்கானோ அவன் தான் முதலா இறங்கி போய் மாட்டை வரட்டுவான் இல்லையா? 2000 வருஷமாக தனது கல்வி சமூகத்தை பண்பாட்டை செழிப்புற வைத்திருக்கிற ஒரு மாநிலம். எனவே முதலாக இறங்கி நாங்கள் வரட்டோம். எங்களுக்கு தெரியும் இந்த ஆபத்து என்னன்னு. உத்தரப்பிரதேசமும் பீகாரும் எங்க இருக்குன்னு தெரியும் கல்வி நிலையில். ஊபியில் இன்னும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தியேட்டர் கூட இல்லை. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சினிமா தியேட்டரே கட்டாதவன் என்னைக்கு பள்ளிக்கூடத்தை கட்டி கல்லூரியை கட்டி என்னைக்கு வந்து சேர? நான் ஒன்றும் குறைச்சு மதிப்பிடவில்லை. 50 ஆண்டு 70 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் அவ்வளவு பின்தங்கி வைத்திருக்கிறீர்கள். தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக ஒரு பெரும் முழக்கமாக மாபெரும் இயக்கமாக முன்னெடுத்ததிலே எஸ்எஃப்ஐக்கு தமிழ்நாடு இந்திய மாணவர் சங்கத்திற்கு பெரும் பங்கு இருக்கிறது. அதுதான் நம்முடைய மரபின் தொடர்ச்சி என்று நான் நினைக்கிறேன். 75வது ஆண்டு விழாவை, விடுதலையினுடைய ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது தேசத்துக்கு எவ்வளவோ பெருமை இருக்கிறது. ஆனால் மிக முக்கியமான பெருமைகள் 2 விஷயத்தை நான் இங்கே சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். மூவர்ண கொடியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், 75 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா என்னதை கண்டது? 75 ஆண்டு விடுதலையினுடைய பலன் எதுவுமே இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது. என்ன பலன் தெரியுமா? மூவர்ண கொடியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு இயக்கம் இன்றைக்கு வரை தனது அரசியல் தலைமையகத்தில் மூவர்ண கொடியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஏற்றாதவர்கள், அந்த RSS ஆல் வளர்க்கப்பட்ட ஒரு பிரதமர் இந்தியா முழுக்க 30 கோடி மூவர்ண கொடியை ஏற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிற அளவுக்கு இந்த தேசத்தினுடைய மாண்பும் அரசியல் உறுதியும் மேலே இருக்கிறது. நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை உன்னால் இங்கே சொல்ல முடியவில்லை, வேறு வழி இல்லை. இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிற வரலாறு. 75வது விடுதலை நாளை கொண்டாடுகிற இந்த காலத்தில் எஸ்எஃப்ஐ மாநாடு நடக்கிறது என்றால் இங்கே தோழர்கள் குறிப்பிட்டார்கள். அன்றைக்கு பள்ளிக்கூடத்திலே கல்லூரியிலே போய் புத்தகத்தை படித்துக் கொண்டே இந்த கல்வி எனக்கு வாழ்க்கையை கொடுப்பது, எனது வருங்காலத்தை அமைப்பது, ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து எனது வருவாயை பெருக்குவது என்ற அளவில் நிற்காமல் எனக்கு அறிவை கொடுப்பது, என் அறிவு அறியாமை இருளகற்றும், அரசியல் இருளகற்றும், புதிய ஒளியை நோக்கி என்னை நமக்கும். இன்றைக்கு இந்தியாவில் சூழ்ந்திருக்கிற அரசியல் இருள் இந்த தேசத்தினுடைய காலனியம் பிரிட்டிஷ் ஆட்சி. எனவே பிரிட்டிஷ் ஆட்சியை அகற்றுவதும் எனது கல்வி அறிவால் நான் பெற்ற பெருமை என்று நினைத்து படித்துக் கொண்டிருக்கிற பொழுதே தேசத்தின் விடுதலைக்காக குரல் கொடுத்த அதே மாணவர் சங்கத்தினுடைய வாரிசுகளாகிய இருக்கிற ஒவ்வொரு தோழனும் 75வது விடுதலை போராட்டத்தை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார். மாணவர் சங்கத்தின் தியாகிகளுடைய வரலாற்று எத்தனை 20 ஆண்டுகளில் 20 வயதில் பகத்சிங்கிற்கு இருந்த அரசியல் தெளிவு 70 வயதான இந்த இவர்களுக்கு எவனுக்காவது இருக்கிறதா? 22 வயதில் பாரதி தமிழ்நாட்டு அரசியலை உலுக்கினான். பள்ளிக்கூடத்தில் படித்து கல்லூரியில் படித்து வெளியே வந்து இந்தியா பத்திரிகையை நடத்தி கொண்டு சுதேசி மித்திரன் பத்திரிகையில் வேலை பார்த்துக் கொண்டு ஒரு பக்கம் சாதியத்தை நொழித்து வர்ணாசிரமத்தை ஒழிக்கும் கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு பிரிட்டிஷ் ஆட்சியின் அவலத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று பேசினார். 20 வயதில் படிக்கிற சமூகம், படித்த மாணவர்கள், இளைஞர்கள் தேசத்தின் விடுதலையை கனல் போல எழுப்பினார்கள். அந்த சக்தி 1940களில் தமிழ்நாட்டின் வரலாற்றை எடுத்து பாருங்கள். 1940இல் 360 பேர் விடுதலை பாதுகாப்பு சட்டத்தில் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டவர்கள்.
மாணவர் சங்கத்தினுடைய அன்றைய பிரதிநிதிகளாக, அன்றைய தலைவர்களாக, அன்றைய வழிகாட்டிகளாக இருந்தவர்கள். படிப்பது என்பது என்ன? வேலைக்கான திறவுகோல் என்றால் நினைத்தாய். படிப்பது என்பது தேசத்தை காக்க, அறிவை விரிவு செய்ய, மூடத்தனத்தை ஒழிக்க, எல்லா விதமான இருளை அகற்றுகிற அரசியல் ஒளிதான் கல்வி. எனவே தான் அரசியல் ஒளி பெற்ற சமூகம், அரசியல் ஒளி பெற்ற கூட்டம், கல்விக்கான மாணவர் கூட்டம் உலகம் முழுக்க புதிய அரசியல் எழுச்சியை உருவாக்கிய இடமாக மாணவர் சமூகம் இருந்திருக்கிறது. 1964-65 விடவா இன்னொரு உதாரணம் வேண்டும்? எவ்வளவு பெரிய அரசியல் இயக்கங்கள் சாதிக்காததை தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழகத்து மாணவர்கள் எவ்வளவு பெரிய போராட்டம், யார் நடத்தியது அந்த போராட்டம்? இன்றைக்கு வரை அதை பற்றி ஒரு முழுமையான ஆய்வு புத்தகம் கூட தமிழில் வரவில்லை. ஏன் வரவில்லை என்பது தனி கதை. போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 1965 ஆண்டு ஜனவரி மாதம் துவங்கி, ஜனவரி 25 துவங்கி பிப்ரவரி 7ஆம் தேதி 9ஆம் தேதி 47 இடங்களில் தமிழ்நாட்டில் துப்பாக்கி சூடு. யாரை நோக்கி? மாணவர்களை நோக்கி. இந்திய வரலாற்றில் கேட்டதுண்டா? அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, 47 இடங்களில் துப்பாக்கி சூடு. 60 நகரங்களில் தமிழ்நாட்டில் ஊரடங்கு உத்தரவு. கேள்விப்பட்டதுண்டா? அதற்கு முன்பும் அதற்கு பின்பும். யாரை நோக்கி? மாணவரை நோக்கி. அன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிக்கை விட்டார், இந்த போராட்டத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, தொடர்பில்லை என்று அறிக்கை விட்டார். எந்த அரசியல் இயக்கமும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை, அதாவது முழுமை கொள்ளவில்லை. எல்லாரும் போராடினார்கள். திமுக போராடியது, கம்யூனிஸ்டுகள் போராடினார்கள். பக்தவத்சலம் அறிக்கை விட்டார், திமுகவும் இடது கம்யூனிஸ்டும் தான் இந்த போராட்டத்துக்கு காரணம் என்று பக்தவத்சலம் மீண்டும் மீண்டும் சொன்னார். அதையெல்லாம் கடந்து ஒரு பெரும் வெள்ளம் என, கட்டற்ற காட்டார் என, இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழகத்தின் அரசியல் களத்தை கனன்றெறிய செய்த பெருமை மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் சாரும். மருத்துவக் கல்லூரியிலே துவங்கி கால்நடை மருத்துவமனை பள்ளிக்கூடம் வரை, பள்ளிக்கூட மாணவர்கள் எத்தனை பேர் செத்தார்கள்? திருநெல்வேலியில் துப்பாக்கி சூட்டில் முதலில் செத்தவர் 8ஆம் வகுப்பு படித்த மாணவர். பள்ளிக்கூட மாணவர்கள் எவ்வளவு பேர்? கல்லூரி மாணவர்கள் எவ்வளவு பேர்? நான் ஏன் இந்த வரலாற்றை நினைவுபடுத்துகிறேன் என்றால், மாணவர் சமூகம் ஆதிக்கத்துக்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக, திணிப்புக்கு எதிராக முதலில் திரண்டெழுகிற ஒரு மிக முக்கியமான பகுதி. இன்றைக்கு மீண்டும் சூழல் அந்த இடத்தில் கொண்டு வந்து நம்மை நிறுத்தி இருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை, எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் எல்லோரும் குறிப்பிட்டார்கள். வணிகமயத்தினுடைய உச்சத்தை, காபி பாசிசத்தை நோக்கி இந்த நாட்டினுடைய புதிய தலைமுறையை தயார் செய்கிற மிகப்பெரிய சதிதான் தேசிய கல்விக் கொள்கை. கோடிக்கணக்கான ரூபாயை நோக்கி திருப்புகிறார்கள். திருப்பி திருப்பி அந்த கூட்டம் நடந்துட்டே இருக்கு. எல்லா பல்கலைக்கழகங்களும் அதை நோக்கி நகர்த்தப்படுகிறது. எல்லா துணைவேந்தர்களுக்கும் அதை நோக்கிய உத்தரவுகள் வருகிறது. எல்லா ஆளுநர்களும் மீண்டும் மீண்டும் துணைவேந்தர்களை கையில் வைத்துக் கொண்டு தங்களது அஜெண்டாவை நோக்கி மிக தீவிரமாக நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு ஆளுநரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. கமலாலயத்தில் உட்கார வேண்டியவர் ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு இப்ப போட்டியே அண்ணாமலை தான். ஆளுநர் ரவிக்கு போட்டியே அண்ணாமலை தான். பிஜேபியின் RSS அரசியலை தீவிரமாக கொண்டு செல்வது உனது வேலையா எனது வேலையா, இதுதான் அவங்க 2 பேருக்கு இருக்கிற போட்டி. எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. கல்வியால் செழிப்புற்ற ஒரு இடம். கல்வியினுடைய வேலை என்ன? கட்டாய ஹிந்தி திணிப்பை, சமஸ்கிருத திணிப்பை, எல்லாவற்றையும் செய்கிறார்கள். நேற்றைக்கு கூட நீங்க பார்த்திருப்பீங்க, இஸ்ரோவினுடைய தலைவர் சோம்நாத், இந்திய விண்ணியல் ஆய்வுக் கழகம் இஸ்ரோவினுடைய தலைவர் சோம்நாத் நேற்று ஒரு பேட்டி கொடுக்கிறார். இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம். ஒரு விஞ்ஞான
விஞ்ஞானினா யாரு? ஏதாவது தரவுகளை வைத்து உண்மைகளின் மீது பேசணும். அவன்தான் அறிவியல் அறிஞன். இஸ்ரோவினுடைய தலைவர் சோம்நாத் அவர்களை பார்த்து கேட்கிறேன், எந்த உண்மையின் அடிப்படையில் இந்திய மொழிகளினுடைய தாய்மொழி சமஸ்கிருதம் என்று நீங்கள் சொன்னீர்கள்? ஆரிய மொழி, திராவிட மொழி எல்லாவற்றுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம். உங்களுக்கு ரிட்டையர்ட் ஆன பிறகு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வேணும்னா நேரடியாக போய் எவன் காலையாவது விழு, நக்கி குடி, உனக்கு உரிமை இருக்கிறது. இஸ்ரோ தலைவர்ல இருந்து ரிட்டையர் ஆன பிறகு வேற ஏதாவது மாநில கவர்னர் ஆகணுமா? நேரடியாக RSS அலுவலகத்துக்கு போ, அவன் காலப்படி கையப்படி எதையும் செய்யும், உனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் உனக்கு பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்திய மொழிகளை அவமதிக்கிற உரிமையை எந்த நாய் செய்தாலும் அதை எதிர்க்கிற முதல் நாளாக நாங்கள் இருப்போம். எங்க மொழிகளுக்கு தாய்மொழி, இந்திய மொழிகள் எல்லாவற்றுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொல்ல என்ன அடிப்படை இருக்கிறது? உனக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? நாடாளுமன்றத்தில் இதே பிரச்சனை வந்தது, நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். ஒரு அமைச்சர் எந்திரிச்சு பேசினார், இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொன்னார். நான் எந்திரிச்சு கேட்டேன், பிரச்சனை பெருசாச்சு. இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம், சரி, சமஸ்கிருதத்தினுடைய முதல் கல்வெட்டு எங்க கிடைச்சிருக்கு? இது வரைக்கும் கிடைச்சிருக்கிற கல்வெட்டிலே மிக பழமையான கல்வெட்டு எது? ராஜஸ்தானத்தில் அத்திப்பாரான்ற இடத்துல கிடைச்சிருக்கு, கிபி 3ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. சரி, தமிழ் மொழியினுடைய முதல் கல்வெட்டு எங்க கிடைச்சிருக்கு? மதுரையில மாங்குளத்திலையும் தேனியில புள்ளிமான் பொம்பையில கிடைச்சிருக்கு. அது அந்த கல்வெட்டின் காலம் என்ன? கிமு 4ஆம் நூற்றாண்டு. அது சமஸ்கிருத கல்வெட்டு கிடைக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் கல்வெட்டு கிடைச்சிருக்கு. எது மூத்த மொழி? அவர் எந்திரிச்சு சொல்றாரு, 12 வயசு பிள்ளை இதுதான் மூத்ததுன்றாரு. நான் சொல்றேன், அது பேத்திடா, அதுக்கு ஒரு அம்மா இருக்கு, அதுக்கு ஒரு அம்மா இருக்கு. இந்த பாரு, அந்த பாட்டிக்கு 80 வயசு, அவதான்டா மூத்தவன். நான் சொல்றேன், இல்ல இல்ல பேத்தி தான் மூத்தவன். ஒரு முட்டா பையன் சொன்னா நாங்க கேட்போமா? 12 வயசு ஆளு மூத்த ஆளுன்னு சொன்னேன்னா 70 வயசு கிளவிய 1000 பேர் இருக்கிற மாதிரி 70 வயசு உனக்கு 700 வருடத்துக்கு முன்பே எழுதி கற்று நாகரீகம் கொண்ட ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது என்பதற்கு 1000 வரலாறு இருக்கிறது. காவிரி பூம்பட்டத்தில் இருக்கிறது, கீழடியில இருக்கிறது, கொட்கையில இருக்கிறது, சிவகலையில இருக்கிறது, மயிலாடும்பாறையில இருக்கிறது. தமிழ்நாட்டில் தோண்டுகிற இடமெல்லாம் உனது ஆரிய அம்பலத்தை, முகத்திரையை கிழிக்கிற வேலையை நாங்கள் செய்ய வேண்டியதில்லை. இங்கே தோண்டினால் கிடைக்கிற எலும்புக்கூடுகளும் மண்பானைகளில் செய்யும். நீ இஸ்ரோ தலைவர் உட்கார்ந்துக்கிட்டு ராக்கெட் விடுறானா, எவன் காதுல பூ சுத்துற வேலை செய்யற? உன் வேலை என்ன? ராக்கெட் அனுப்புறது இல்லையா? அதை செய்யி. அதை விட்டுப்பட்டு இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம். பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒருத்தர் 2 நாளைக்கு முன்னாடி பேசுறாரு, சமஸ்கிருதத்தை கற்பிப்பதுதான், அதாவது எல்லா அறிவும் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது, எனவே பல்கலைக்கழகங்கள் எல்லாம் சமஸ்கிருதத்தை கற்பிக்கிறதை வேலையாக வைக்க வேண்டும். நண்பர்களே, எந்த மொழிக்கும் நாம் எதிரி கிடையாது. எந்த மொழியும் அவரவர்களுக்கு உயர்வானதுதான், அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. சமஸ்கிருதத்தில் மிக உயரிய இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மகா கவிஞர்கள் தோன்றிய மொழி, அஸ்வகோசம், காளிதாசன் தோன்றிய மொழி, எல்லாம் நமக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் உனது மொழியின் பெயரில் ஆன மேலாதிக்கத்தை தூக்கி சுமக்கிற எருமை தோல் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். புதிய கல்விக் கொள்கையினுடைய அடிநாதமாக மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்கள், இந்திய கலாச்சாரத்தை நம் கல்வியில் கொண்டு வர வேண்டும். பிரதமர் பேசுகிறார், புதிய கல்விக் கொள்கையை பற்றி பேசுகிறது. கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறார், இந்திய கலாச்சாரத்தை கொண்டு வர வேண்டும். சரி, எது இந்திய கலாச்சாரம்? வா பேசுவோம். எது இந்திய கலாச்சாரம்? என்னை தெருவில் நடக்க விடாமல், கோவிலுக்குள் நுழைய விடாமல், என் பெண்களுக்கு மேல் செயலை அணிய விடாமல், எனக்கு கல்வியை தராமல், காலம் முழுக்க எங்களை அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும்
என்று சொன்னதுதான் உனது இந்திய கலாச்சாரம் என்றால் அதை ஒழிப்பது மட்டுமே எனது முதல் வேலை, கடைசி வேலை. பார்லிமெண்ட்ல எந்திரிச்சு ஒரு ஆள் பேசுறாங்க, ஒரு எம்பி. நீ யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் பார்லிமெண்ட்ல எந்திரிச்சு ஒரு எம்பி சொல்றான், நாங்கெல்லாம் ரிசீல்ட் இருந்து வந்தவங்க அப்படின்றான். அப்ப ஹாஸ்பிட்டல்ல நடக்கலையாடா ஒரு டெலிவரின்னு கேட்டோம் நாங்கெல்லாம். பார்லிமெண்ட்ல பேசுறான் பிஜேபி எம்பி, நாங்கெல்லாம் ரிசீல்ட் இருந்து வந்தவங்க. இதுதான் மனநிலை. அவர்கள் சொல்ல நினைக்கிற கலாச்சாரம் இதுதான், அவர்கள் உயிர்த்த நினைக்கிற பண்பாடு இதுதான். காலம் முழுக்க இந்த அடிமைத்தனத்துக்கு எதிராக, சனாதானத்துக்கு எதிராக எழுத்து வந்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற ஜனநாயக தன்மை, இந்த மதச்சார்பற்ற தன்மை, எல்லாவற்றையும் ஒழிப்பது மட்டுமே இன்றைக்கு அவர்கள் முதல் பெரும் வேலையாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் கல்வியை முழுக்க பறித்து வணிகமயமாக்குகிற வேலை. கல்வியை பறிக்க வேண்டும் என்றால் கல்வியிலே இருக்கிற ஜனநாயக தன்மைகள். நண்பர்களே, இந்த மேடையிலே நின்று கொண்டு பெருமையோடு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மதுரையின் மக்களவை உறுப்பினர், மார்க்சிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் என்று பெருமையோடு மாணவர் சங்கத்தினுடைய மேடையிலே நின்று நான் 2 விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். மாணவருக்கான இடஒதுக்கீட்டு சட்டம் 2006, ஆசிரியருக்கான இடஒதுக்கீட்டு சட்டம், இரண்டையும் கோவிட் காலத்தில் இரண்டையும் குலைத்து நாசம் செய்ய மோடியின் அரசு திட்டம் தீட்டி செயல்பட்ட பொழுது நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பி, தொடர்ச்சியாக பிரச்சனை எழுப்பி அவர்களின் சதியை முறியடித்த பெருமை வேறு யாரையும் விட எங்களை சாரும். தொடர்ச்சியாக ஐஐடிகளிலே இடஒதுக்கீட்டை ஒழிக்க 1000 வேலை நடக்கிறது. 10 நாளைக்கு முன்னாடி கூட கேள்வி எழுப்பணும். டெல்லி ஐஐடியில் ஆய்வு மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆனால் ரிசர்வேஷன் இடஒதுக்கீட்டில் ஒரு மாணவர் கூட சேர்க்கப்படவில்லை. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி ஒரு சேர்க்கை கூட இல்லை. ஆனால் வந்திருக்கிற விண்ணப்பம் 500க்கும் மேல். இடஒதுக்கீடு இருக்கிறப்ப அட்மிஷன் கொடுக்க மாட்டான் உயர்கல்வியில. இடஒதுக்கீடு இருக்கும் பொழுதே பின்தங்கிய வகுப்புக்கு, பட்டியலினத்திற்கு மாணவர் சேர்க்கையில் இடம் தர மறுக்கிறார். ஆனால் இவர்கள் நோக்கம் அதையும் கடந்தது. இடஒதுக்கீடு என்றே ஒன்று இருக்கக்கூடாது. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இதுவரை இல்லாத அளவுக்கான தாக்குதல் இன்றைக்கு கட்டவிழ்த்தோடப்பட்டிருக்கிறது. எத்தனை! அதே போல இன்னொரு விஷயம், உக்ரைனிலே மருத்துவ மாணவர்கள் தத்தளித்த பொழுது, போரிலே தத்தளித்த பொழுது, அதுவரை 28,000 ரூபாய் இந்த விமான கட்டணம் 1.25 லட்சம் ரூபாய் போச்சு. நம்ம கேட்டோம், தயவு செய்து மாணவர்கள் போர் சூழலில் சிக்கியிருக்கிறார்கள், அவர்களை அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள், விமான கட்டணத்தை கட்டுப்படுத்துங்கள் என்று சொன்னோம். இந்தியாவிடம் இருந்தது ஒரே ஒரு விமான கம்பெனி நிறுவனம், ஏர் இந்தியா. அதை வித்தாச்சு. எனவே அமைச்சர் சொல்றாரு, எங்ககிட்ட எந்த விமானமும் இல்லை, எனவே சந்தையில் விதிதான் கட்டணத்தை தீர்மானிக்கும், எனவே எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அத்தனை ஆயிரம் மாணவர்கள் போர் சூழலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற பொழுது உயிர் தப்புவதற்கு வணிகத்தை மட்டுமே வாய்ப்பாக வைத்து 28,000 ரூபாய் இருந்த விமான கட்டணம் 1.25 லட்சம் 1.5 லட்சத்துக்கு போற பொழுது கட்டுப்படுத்துங்கள் என்று கேட்டால் வாய்ப்பில்லை. ஏனென்றால் ஏர் இந்தியா வித்தாச்சு. ஆனால் அமைச்சர் சொல்கிறார், ஆனாலும் நான் முயற்சி பண்றேன் அப்படின்னாரு. நாங்கள் இருந்து கேட்டோம், கையை 2ஐயும் வெட்டி விட்ட, ஆனா கடிவாளத்தை பிடிச்சி இழுப்பேன்னு சொல்ற, அவ்வளவு முட்டாளாடாங்க. உன்ட்ட கை இருந்தாதானே கடிவாளத்தை பிடிச்சிருக்க போற. ஏர் இந்தியான்னு ஒரு அரசு நிறுவனம் இருந்தால் தானே நீ அவர்களை ஏற்றி கொண்டு வர போற, விமான கட்டணத்தை குறைக்க போற. எதுவும் இல்லை. முழுக்க முழுக்க வசதியானவர்களை நோக்கி கல்வியை நகர்த்துகிற புதிய தேசிய கல்விக் கொள்கை, 10,000 பேர் கொண்ட கல்வி சாலைகள் தான் இன்று உயர்கல்விக்கு என்பதை நோக்கி நகர்த்துகிற. இதுவரை எப்படி அருகாமை பள்ளிகள், கிராமத்துக்கு பக்கத்தில், வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த
அதில் இருக்கிற பிரச்சனைகள் 100 இருக்கலாம். மாரியப்பன் இங்கே சொன்னார், எவ்வளவு பள்ளிக்கூடங்களுக்கான நிதி பற்றாக்குறை தெரிந்து கொள்ளுங்கள். கடந்த அதிமுக ஆட்சியில் 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் பள்ளிக்கூட உள்கட்டமைப்புக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, 5 வருஷமும் சேர்த்து ஒதுக்கப்பட்ட நிதி 150 கோடி. 5 வருஷமும் சேர்த்து. ஆனால் இந்த ஆண்டு மட்டும் 200 கோடி ஒதுக்கப்பட்டிருப்பது மிக நல்ல விஷயம். உள்கட்டமைப்புகள் இவ்வளவு மோசம் இருந்தாலும் தமிழகத்தினுடைய உள்கட்டமைப்பு கல்வி சூழல் அவ்வளவு செழிப்பாக. ஆனால் இவர்களுடைய முக்கிய நோக்கமே கல்வி பரவலாக்கம், சமூகத்தினுடைய அனைத்து பகுதியினருக்கும் இருக்கிற கல்வி முறைமையை ஒதுக்க வேண்டும், மையப்படுத்த வேண்டும். ஒரு ஜனநாயக முறை முழுக்க முழுக்க மத்திய பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வியை அகில இந்திய பட்டியலுக்கு, ஒன்றிய பட்டியலுக்கு மாற்றுவது. எல்லாவற்றையும் அந்த 12 பேர் தீர்மானிப்பான். எப்படி தீர்மானிப்பான்? எல்லா கொள்கையும் அவர்களே முடிவு செய்வார்களா? மாநில உரிமையை பறிப்பது மட்டுமே முதல் வேலையாக, அதில் மிக முக்கியமான பெரும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பது கல்வி கூடங்கள், கல்வி கொள்கைகள். அதிலே மிக முக்கியமாக இடஒதுக்கீடு, வணிகமயமாக்குவது, இந்துத்துவமயமாக்க, காவிமயமாக்குவது. இது இரண்டுக்குமாக முழுமையான ஒரு தாக்குதலுக்கு புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. தோழர்களே, இதுவரை இல்லாத ஒரு புதிய சூழலில் இந்தியாவுடைய பொது சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கல்வி கழகங்கள், கல்வி நிறுவனங்களினுடைய அரசியல் இன்னும் வலிமையாக மேலெழ வேண்டிய காலம் இந்த காலம். மேலெழுகிற குரல்களை இவர்கள் எப்படி ஒடுக்குகிறார்கள் என்பதை JNU-விலே துவங்கி எல்லா இடங்களிலும் பல்கலைக்கழகங்கள், மத்திய பல்கலைக்கழகங்கள் அனைவற்றிலும் பார்த்தோம். அவர்கள் நினைக்கிறார்கள், 4 மாணவர்களை மாணவர் தலைவர்கள் மீது வழக்கு போட்டால், தாக்குதல் நடத்தினால் சிதைத்து விடலாம் என்று. இதுவரை இந்தியா மட்டுமல்ல, உலக வரலாறு முழுக்க பார்த்தாலும் கூட அடக்குமுறையால், ஒடுக்குமுறையால் மாணவர் இயக்கங்கள் அழிந்ததாக உலக வரலாற்றில் எந்த நாட்டு வரலாற்றிலும் கிடையாது. அது பந்துடா, நீ அடிச்சீனா எவ்வும், அதான் சயின்ஸ். பந்த என்ன செய்ய முடியும்? நீ அடித்தால் எவ்வும். நெருப்பை பொறுத்துனா நெருப்பு மேல் நோக்கி தான் எரியும். நீ கீழ் நோக்கி கீழ் நோக்கி அமுக்குனா அமுக்க அமுக்க அது பரவி மேல் நோக்கி தான் எரியும். இளமையில் அரசியல் ஆர்வத்தோடு வருகிற ஒரு சமூகத்தை நிறுத்துகிற அதிகாரத்தை அதிகார வர்க்கம் ஒருபோதும் பெற்றதில்லை என்பதுதான் வரலாறு முழுக்க இருக்கிற உண்மை. எனவே இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை, இந்திய கலாச்சாரத்தை கொண்டு வருவோம் என்ற பெயரில் சனாதானத்தினுடைய கலாச்சாரத்தை, இந்துத்துவ கலாச்சாரத்தை பட்டி தொட்டிகள் எல்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில், கார்ப்பரேட்டுகளினுடைய வாசல்களாக, தீனிகளாக, லாப வேட்டையினுடைய மையமாக வணிகத்தை மாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில், மாநில அரசுகள் தாங்களால் உருவாக்கிய கல்வி கட்டமைப்பை முழுக்க சிதைக்கிற ஒரு வேலையை இன்றைக்கு ஒன்றிய அரசு ஈவு இரக்கம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது. CBSE சிலபஸ்ல ஒரு பாடம் இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட வந்து பரபரப்பா வாட்ஸ்அப்ல எல்லாம் பகிர்ந்து கொடும். 4 பேர் வெள்ளை வெள்ளையர் ஒருத்தன் உட்கார்ந்து படிக்கிறான். 4 நிறம், பிராமணன், சூத்திரன், சத்திரியன், சூத்திரன், பஞ்சமன், வைஷ்ணியன், பஞ்சமன். எது இந்திய கலாச்சாரம் என்றால் பட்டியல் போட்டு காட்டுகிறார்கள். இந்திய கலாச்சாரம் வெறுப்பு, சக மனிதனின் மீதான வெறுப்பு, அதிகாரத்தின் சுவையை கொடுத்து வெறுப்பை ஊட்டுகிற வேலையை இவர்கள் செய்கிறார்கள். ஒரு தேசம் புதிதாக மேலெழுந்த பொழுது எல்லா அதிகாரத்தையும், எல்லா வடிவத்தையும் மதச்சார்பின்மையின் வடிவமாக நம்முடைய முன்னோர்கள் 1947 உருவாக்கினார்கள். அதையெல்லாம் அளிக்கிற வேலை. எவ்வளவு உயரிய அரசியல் சாசனம்! எல்லோரும் சொல்லுவார்கள் இந்தியாவின் அரசியல் சாசனத்தின் மகத்துவம். ஏன் இவர்கள் அரசியல் சாசனத்தை ஒவ்வொரு வரியையும் அளிக்க நினைக்கிறார்கள் என்றால், அடிப்படையான ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அதுவரை எழுதப்பட்ட இவர்கள் நினைக்கிற நூல்கள் எல்லாம் எழுத உயரிய நூல் என்று இவர்கள் சொல்லுவதெல்லாம் முதலிலே எழுதுவது இறை வணக்கத்தை, கடவுள் வாழ்த்தை, எல்லா நூலும் அதுல இருந்து ஆரம்பிக்கும். ஆனா இந்திய அரசியல் சாசனத்தை படிங்க, அரசியல் சாசனத்தின் முதல் முகப்புரையை படிங்க, முகப்புரையின் முதல் வரியை வாசியுங்கள். இறைவனின் பெயரால், கடவுளின் பெயரால், ஆண்டவனின் பெயரால் என்பதெல்லாம் கிடையாது. அரசியல் சாசனத்தின் முதல் வரி இந்திய மக்களாகிய நாம். எந்த ஆண்டவனுக்கும் அதில் வேலை இல்லை, எந்த இறைவனுக்கும் அதில் வேலை இல்லை, எந்த மதத்துக்கும் அதில் வேலை இல்லை. 30 கோடி இந்தியர்களாகிய நாங்கள் பெற்ற சுதந்திரத்தை, எங்களது நாட்டை நாங்கள் பாதுகாப்போம், அதற்கான திட்டம் தான் இந்த அரசியல் சாசனம் என்று தூக்கி போட்ட பெருமை நம்முடைய முன்னோர்களை சாரும். அதுதான் கொதிக்குது. சிவமயம், பிள்ளையார் சொல்லி எதுவும் கிடையாது. இந்தியர்களாகிய நாங்கள், எல்லாருக்கும் மத நம்பிக்கை இருக்கலாம், அதில் யாரும் குறிக்கிடவில்லை. ஆனால் இந்தியா என்று வருகிற பொழுது எந்த மதத்தின் நம்பிக்கை, சனாதன நம்பிக்கை, எல்லாவற்றையும் மேல இந்த தேசத்தின் நம்பிக்கை. இந்த நாட்டுக்கு தேசிய கீதம் எது வேண்டும் என்று வந்த பொழுது ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொன்னார்கள். தாகூர் எழுதிய ஜனகணமன என்ற இந்த பாடல் பொருத்தமான பாடல். ஆனால் அந்த பாடலிலே ஒரு வரி வருகிறது. அந்த வரி காளி தேவியை வணங்குகிற ஒரு வரி வருகிறது ஜனகணமன பாடல். உங்களுக்கு தெரியும், வங்காளத்தை சேர்ந்தவர் தாகூர். காளியை வணங்கி ஒரு வரி இருக்கு அந்த பாட்டில். ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கடவுளை வணங்கி வருகிற ஒரு வரி ஒரு தேசிய கீதத்தில் எப்படி இருக்க முடியும்? எனவே இந்த வரியை எடுக்க வேண்டும். இந்த வரியோடு தேசிய கீதத்தை நாம் உருவாக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வரியை எடுக்க வேண்டும். எடுக்க வேண்டும் என்றால் அந்த கவிதையை எழுதியது யார்? இந்தியாவின் மகாகவி ரவீந்திரநாத் தாகூர். அவருக்கு எழுதின கவிதை, அவர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் கவிதையை எடிட் பண்ண முடியுமா? அவர் கவிதையை அடிச்சு திருத்த முடியுமா? திருத்தணும். என்ன செய்வது? நேரு சொன்னார், நானே நேரடியாக டெல்லியிலிருந்து கல்கத்தா போகிறேன், தாகூரிடம் கேட்கிறேன், இந்த வரியை நீக்கிவிட்டு நீங்கள் கொடுத்தால் தேசிய கீதமாக இதை ஏற்கலாம், கொண்டு செல்லலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று தாகூரிடம் நானே போய் கேட்கிறேன் என்று நேரு புறப்பட்டு போனார். தேசத்தின் மகாகவி, இந்திய இருளை அகற்றுகிற அறிவு சுடரை இலக்கியவானெங்கும் பரப்பவிட்ட உலக மகாகவி ரவீந்திரநாத் தாகூர். கீதாஞ்சலி மட்டுமல்ல, அறிவு சமூகத்தின் வளத்தை இந்திய அறிவு சமூகத்துக்கு உணர்த்தியவன், ஐரோப்பிய அறிவு சமூகத்தை திணறச் செய்தவன் தனது எழுத்தால். கிளம்பி போனார் நேரு. தாகூரை சந்தித்து நேரு கேட்டார், ஜனகணமன பாடல் அருமையாக இருக்கிறது, இந்த பாடலை தேசிய கீதமாக வைக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த பாடலில் காளி தேவியை வணங்கி வரி வருகிறது, இதை நீக்கி நீங்கள் தந்தால் எல்லா இந்தியர்களும், எல்லா இந்துக்களும், முஸ்லிம்களும், சீக்கியர்களும், கிறிஸ்துவர்களும், பார்சிகளும் எல்லாரும் பாடுகிற பாடலாக இது அமையும், நீங்கள் தயவு செய்து அதை நீக்கி தர முடியுமா என்று கேட்டார். தாகூர் சிரித்துக்கொண்டே, என் பாட்டா முக்கியம், இந்த தேசத்தின் பாரம்பரியம் முக்கியம் என்றார். என் கவிதையா முக்கியம், 30 கோடி இந்தியனும் என் தேசத்தின் கீதம் இது என்று பாடுகிற அந்த உணர்ச்சி முக்கியம். ஒரு வரி அல்ல, எத்தனை வரியும் எடுத்துக்கொள், இதுதான் தேசிய கீதம் என்று அறிவி என்று சொன்னார் மகாகவி தாகூர். இந்துக்களும் பாட வேண்டும், முஸ்லீமும் பாட வேண்டும், சீக்கியனும் பாட வேண்டும், கிறிஸ்துவனும் பாட வேண்டும், அதுதான் இந்த தேசத்தின் அழகு என்று கட்டமைத்து ஜனகணமன என்ற அந்த பாடலை தேசிய கீதமாக அறிவித்தார்கள் நம்முடைய பெருமைக்குரிய முன்னோர்கள். ஒவ்வொரு அடையாளத்தை, அசோக சக்கரம் எங்கே இருந்து வந்தது? RSS வாதிட்டது.
தங்களது குலக்குறியான ஸ்வஸ்திக் சின்னத்தை அல்லது கடவுள் சின்னத்தை தேசிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்று அன்றைக்கு இந்து மகாசபையில் இருந்தவர்கள் பேசினார்கள். ஆனால் இந்த தேசத்தின் சின்னம் என்று வந்த பொழுது எதை ஏற்றுக்கொண்டார்கள்? அசோகனினுடைய ஆணை, அசோகனினுடைய கட்டளைகள். 4 சிங்கம் என்பது அன்பின் அடையாளம். பௌத்த மதத்தில் அசோகனுடைய பிரகடனம் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கேயெல்லாம், சாரணாசிலே துவங்கி அங்கேயெல்லாம் இருந்த அந்த ஸ்தூபி 4 சிங்கம், கீழே எருதுகளும், நடுவிலே அசோக சக்கரம். எவ்வளவு ஒவ்வொரு விஷயத்தையும் மெனக்கெட்டு இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு செங்கலையும் எடுத்து வைத்து மதச்சார்பற்ற அரசியல், பகுத்தறிவு பூர்வமான அரசியல், மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு தேசம், அறிவியல் பூர்வமான ஒரு தலைமுறையை கொண்டாட வழிவமைக்கிற ஒரு தேசம், சாதிய சனாதன இருளை கிழிக்கிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் கட்டமைத்தார்கள். இவர்களது மிக பெரும் பிரச்சனை அதை ஒழிப்பது. இவர்களது மிகப்பெரிய தடை நம்முடைய முன்னோர்கள் கட்டெழுப்பிய அரசியல் சாசனத்தின் விழுமியங்களும் அடையாளங்களும். தேசிய கொடி, தேசிய சின்னம், தேசிய கீதம், அரசியல் சாசனம் எல்லாம் இந்த நாட்டினுடைய மகத்தான பாரம்பரியத்தை தாங்கி பிடித்திருக்கிறது. அதற்கு எதிரான போரில் இவர்கள் முதலிலே குறிவைப்பது ஒரு அறிவு சமூகத்தை, விழிப்புணர்வு கொண்ட கூட்டத்தை. யார் முதலிலே குரல் கொடுக்கிறார்? யார் முதலிலே எழுந்து போராடுகிறார்? நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும், மார்க்சிஸ்ட் கட்சியுடைய எம்பிக்கள் 3 பேர், இடதுசாரி எம்பிக்கள் 5 பேர் மக்களவையில். மோடி எழுந்து பேசுகிறார், மற்ற எல்லாத்தையும் விட்டார், கையை காட்டி பேசுகிறார். அந்தோலன் ஜீவி அப்படின்றார். அந்தோலன் ஜீவினா போராடி பிழைப்பவர்களே. விவசாய போராட்டம் நடந்துருக்கு. 3-4 இடங்களில் போராட்டம் பொய்யாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தின் வளர்ச்சியை தடுக்கிறார்கள், கெடுக்கிறார்கள். யார் தடுக்கிறார்? யார் கெடுக்கிறார் என்றால் மோடி எழுந்து சொல்கிறார், சின்னஞ்சிறிதாக 5 பேரோடு இருக்கிற இடதுசாரிகளை பார்த்து அந்தோலன் ஜீவி, போராடி பிழைப்பவர்களே என்கிறார். நாங்கள் போராடியதால் தான் இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைத்தது. இந்த நாடாளுமன்றம் உருவாக்கப்பட்டது, அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டது. எனது முன்னோர்கள் சிந்திய ரத்தம், என் முன்னோர்கள் செய்த தியாகம், எங்கள் தலைவர்கள் பட்ட சிறைவாசத்தில் ஒரு நாள் உனது தலைவர்கள் பட்டிருக்கிறார்களா? பிஜேபி RSS முன்னோர்களுடைய விடுதலை போராட்டத்தில் உங்கள் பங்கு என்ன? உங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமும் பட்ட விடுதலை போராட்டத்தில் செய்த தியாகம், தமிழகத்தின் தன்னிகரற்ற தலைவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் மகத்தான தலைவர் தோழர் சங்கரையா என்ற ஒரு மனிதன் செய்த தியாகத்திற்கு இணையாகுமா? 42வது ஆண்டு மாணவர் சங்கத்தை கட்டி மதுரை அமெரிக்கன் கல்லூரி மாணவர் சங்கம் என்று போராடி தேச பாதுகாப்பு சட்டத்தில் கைதாகி கண்ணனூர் சிறை, கோயம்புத்தூர் சிறை என்று சிறைச்சாலைக்குள் போய் ஒரு மாணவனாக கல்வியை இழந்தாலும் அரசியலை விடமாட்டேன் என்று போராடி பட்ட துயரங்கள், அனுபவித்த சித்திரவதைகள் எத்தனை எத்தனை. ஒரு மனிதனின் வரலாறு உன் இயக்கத்தின் வரலாற்றுக்கு நிகரில்லை. உன் இயக்கத்தின் வரலாறு ஒரு மனிதனின் தியாகத்துக்கு நிகரில்லை. எனவே தான் அத்துணையும் அளிக்கிற வேலையை, சிதைக்கிற வேலையை செய்கிறார். எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் அவற்றினுடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். மதச்சார்பற்ற அடையாளங்களை சிதைப்பது, உரிமைகளை சிதைப்பது. அந்தோலன் ஜீவி, போராடி பிழைப்பவர்களே என்று நம்மை பார்த்து கொதிப்பதற்கு காரணம், எல்லாரும் அமைதியா இருக்காங்க, உங்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனை? இந்த கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, இன்றைக்கு நேற்றைக்கல்ல, விடுதலை போராட்ட காலத்தில் 30 கோடி இந்தியாவில் 29.25 கோடி சும்மாதான் இருந்தான். அந்த 1/4 கோடி தான் போராடினான். அந்த 1/4 கோடி நடத்திய போராட்டம் தான் பிரிட்டிஷ்காரனை இந்த முனையிலிருந்து அந்த முனைக்கு விரட்டியது. ஆற்று நீரில் இழுபட்டு எல்லோரும்
நீங்கள் சிறியவர்கள், அளவல்ல பிரச்சனை. எங்களது அரசியல் உன்னை தோலுரிக்கும், எனது அரசியல் உங்களை அம்பலப்படுத்தும். எனவே தான் இவர்கள் இவ்வளவு பகல்கிறார்கள். இந்த தேசத்தின் எதிர்காலத்தை நோக்கி கல்வியை வணிகமயத்திலிருந்து காப்பாற்ற, கல்வியை பாசிச இருளிலிருந்து காப்பாற்ற மிக மிக முக்கியமான ஒரு வேலையாக இன்றைக்கு நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது. இந்தியாவில் கல்விக்கு எதிராக தொடுக்கப்படுகிற தாக்குதல் மிக மிக முக்கியமானது. கல்விக்கு எதிராக, கல்வியால் பெற்ற உயர்வை நோக்கி கட்டமைத்து விடப்பட்டிருக்கிற இந்த பாசிச தாக்குதலுக்கு எதிராக மிகப்பெரிய இயக்கத்தை கட்டமைக்க வேண்டியிருக்கிறது, மிகப்பெரிய போராட்டத்தை கட்டமைக்க வேண்டியிருக்கிறது. 1940களில் இந்திய மாணவர்கள் அரசியல் வெளியை போராட்டத்தால் அலங்கரித்தார்கள். 1960களில் தமிழகத்து மாணவர்கள் அரசியல் வெளியை போராட்டத்தால் அலங்கரித்தார்கள். அதே போல 2020களில் இந்த காலத்தில் இந்திய மாணவர்கள், தமிழகத்து மாணவர்கள் அரசியல் வெளிகளை உங்கள் போராட்டத்தால் அலங்கரிக்க வேண்டிய ஒரு காலம் இந்த காலம். ஆளுநர்கள் அளவுக்கு மீறி துள்ளிக் கொண்டிருக்கிற காலம். துள்ள வேண்டிய நீ சும்மா உட்காராதே, எழுந்து ஆடு. ரவி ஆறார்ல தமிழகத்து ஆளுநர் என்ன ஆட்டம் போடுகிறார்? தன் வரம்பை மீறி, தன் அதிகாரத்தை மீறி, தன் எல்லையை மீறி ஆடுகிறார். தமிழகத்து மாணவனே, வரம்பும் அதிகாரமும் உரிமையும் உனக்கு இருக்கிறது. இந்த தேசம் உனக்கு கொடுத்த கல்வியை பாசிசத்துக்கு இரையாவதை ஒருபோதும் அனுமதிக்காதே. தமிழகத்தினுடைய உரிமையை, மாநில உரிமையை ஆளுநர்கள் அளிப்பதை ஒருபோதும் ஏற்காதே என்ற அறைகூவல் விட்டு முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். நான் முதலிலே குறிப்பிட்டதை போல தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக முதலிலே குரல் கொடுத்ததாக SFI, இந்திய மாணவர் சங்கம் தமிழ்நாடு அமைப்பு மாநில குழு இருந்ததை போல அடுத்து வருகிற போராட்டத்தில் மகத்தான போராட்டங்களை கட்டி எழுப்புகிற மிகப்பெரிய ஒரு போராட்டத்தால் தமிழகத்தின் அரசியலை திசை திருப்புகிற ஒரு அதிர்ச்சியாக ஒரு வேகம் எங்கே இருந்து வரும் என்றால் இது போன்ற பின்னணியில் இருந்துதான் வரும். எனவே ஒரு பெரும் காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. வரலாறு உங்களின் வருகையை எதிர்பார்க்கிறது. வரலாறு முஷ்டி உயர்த்திய உன் கோஷத்தை எதிர்பார்க்கிறது. வரலாறு கோபம் பொங்கிய உனது அனல் கத்தும் விழியை எதிர்பார்க்கிறது. இருளை கிழிக்கிற ஒரு காலத்தை நீங்கள் கட்டமைக்க வேண்டும், முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம் சொல்லுங்கள்.